Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Dream about a windfall. இல்லைன்னா windfall அப்படின்னு அப்படி பயன்படுத்துறோம்னு வச்சுங்களேன். இட்ஸ் a noun phrase. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றை எதிர்நோக்கி, அதாவது ஒரு அதிர்ஷ்டத்தையோ பணவரவையோ ஒரு லைஃப் சேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட், a turning point in our life, a positive turning point in our life, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை ட்ரீம் அபவுட் வின்ஃபால், இல்லைன்னா இட் வாஸ் அ கிரேட் வின்ஃபால் டுவர்ட்ஸ் அஸ் அப்படி சொல்லலாம். இப்போ இது வின்ஃபால்னா என்னன்னா, தமிழ்ல சொல்றோம்ல, அவன் பக்கம் இப்ப காத்தடிக்குதுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இங்கிலீஷ்லயும் அப்படியே பயன்படுத்துறாங்க. இப்போ உதாரணம்னா, winning the lottery was a fantastic windfall that allowed her to pay off her students loan. இவ வாங்கின அந்த ஸ்டூடெண்ட் லோன் இருக்குல்ல, அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருந்தது அந்த லாட்ரி வின்னிங். லாட்ரியில அவளுக்கு பரிசு விழுந்தது, ரொம்ப ஏதுவா போச்சு, காத்து அவ பக்கம் வீசிடுச்சு. அதுதான் இந்த விண்ட்ஃபால். நம்ம எவ்ரிடே கான்வர்சேஷன்ல அவன் பக்கம் காத்து வீசுது, அதிர்ஷ்டம் அவன் பக்கம் அடிக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் இந்த விண்ட்ஃபாலை நாம பயன்படுத்தலாம்.